வணக்கம், வாழ்க வளமுடன். அரிதிகேள் நேயர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வளம் வாஸ்துவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, மேற்கு பார்த்த வீடு, மேற்கு மனை அமைப்பு. இதான் இந்த வீடியோவோட தலைப்புங்க. மேற்கு பார்த்த சைட் வாங்கிட்டீங்க சார், எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மேற்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இடம் மேற்கு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பாகை, அதாவது பூமியில் 360 டிகிரி பாகை இருக்குங்க. இதுல கிழக்கு அப்படின்னா 90, தெற்குன்னா 180, இது 270 வருங்க. மேற்கு 270 அப்படிங்கிறப்போ அந்த டிகிரியில பாத்தீங்கன்னா நீங்க இப்போ எல்லாரும் செல்லு வச்சுக்கிறோம். நிச்சயமா அதுல பாகை அப்படிங்கிறது ஈஸியா பாத்துக்கலாம். கரெக்டா மேற்கு எக்ஸாக்டா இருக்குதுன்னா என்ன கணக்கு அப்படின்னா, மேற்கை கரெக்டாக பார்க்கின்ற இடமும் இருக்கிறது. மேற்குல இப்படி நேரா ரோடு போகாம இப்படி கிராஸா போச்சுன்னா அது வாயு மூலை பார்த்த மாதிரியே இருக்கு. மன பூரா உங்களுக்கு தெரியாது. சூரியனையும் நீங்க மையமா வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அடுத்தது, இப்படி கொஞ்சம் இந்த கிராஸ்ல இருக்கிறவங்களும் மேற்கும்பாங்க, இப்படி நேரா இருக்கிறவங்களும் மேற்குங்க, இவங்களும் மேற்கும்பாங்க. 3 திசை இதுலயே பாருங்க. மேற்கு வாயு சார்ந்த பகுதி, மேற்கு மட்டும் பார்க்க பகுதி, மேற்கில் நெருதி கலந்த பகுதி. ஆகவே இந்த 3ஐயும் தெளிவாக ஆய்வு செய்து அந்த இடத்தினுடைய திசையின் தசைகளை உற்று நோக்கி ஆய்வு செய்த பின் தான் அந்த இடத்துக்கு பிளான் கொடுக்கணும். அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ல விஷயங்கள் நிறைய இருக்குங்க. சரியா பண்ணணும். இப்ப மேற்குல ஜென்ரலா என்ன வரலாம், என்ன வரக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேற்கு பார்த்த சைட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டை வடக்கு பார்த்து கட்டலாங்க. நிறைய பேர் வடக்க பார்த்து கட்டி சந்து விட்டு கண்டிப்பா வடக்கு முகமா வீடு வச்சுட்டீங்க சார், மேற்குலயே கதை வைக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடு ஜெயிக்குமா? நிச்சயமா ஜெயிக்கும். வடக்குல சந்து விட்டு பால்கனி போட்டு அதுல கார் நிப்பாட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த பால்கனியை தாண்டி மதில் சுவர் தள்ளி இருக்க வேண்டும். செட்பேக் அப்படிங்கிற விஷயம். வீட்டை சுத்தி காலி இடம் அப்படின்னா ஓப்பன் டு ஸ்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா போட்டு பாருங்க. அண்ணாந்து ஆகாய மார்க்கமாக தெரிய வேண்டும். தெற்கிலும் மேற்கிலும் குறைந்த காலி இடம், வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடம் குறைவாக இருக்க வேண்டும். இல்லை சார் நாங்கள் ஃபுல்லாக கட்டிட்டோம் அப்படின்னா, ஃபுல்லாக தெற்க வடக்க எல்லாம் கட்டிட்டீங்கன்னா அவங்க அளவு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போகும். நாம படிச்சிருக்கிறது 2 டிகிரி 4 டிகிரி, வாங்குற சம்பளம் +2 படிக்கிற பையன் வாங்குறத வாங்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, மிகப்பெரிய லெவலுக்கே போக முடியாது. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டினுடைய ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அனைவருமே பெரிய லெவலுக்கு போக முடியும். இப்போ இதுல நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியான மேற்கு அப்படிங்கிறப்போ கரெக்டா அமைச்சாலே போதும். அப்ப எப்படிங்க சார் கரெக்ட் அப்படிங்கிறதுனா, தெற்கிலும் மேற்கிலும் குறைந்த காலி இடம், வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடம் ஜாஸ்தி, அல்லது சுத்தி வர நான் 2 அடி தான் விட முடியும் சார் அப்படின்னா, அதுக்குள்ளேயே நம்ம கீழ் ஃப்ளோர் பூரா கிரவுண்ட் ஃப்ளோர் பூரா வாகனங்கள் நிறுத்துவதற்கும் 2 வீலர் 4 வீலர் என்ன லாரியும் கூட நிறுத்திக்கிங்க, 12 அடி 15 அடி தூக்கி போட்டு, தப்பு கிடையாது. ஆனால் இதுல செப்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த போர்வெல், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தெளிவா பண்ணணும். வாயு மூலை, அக்னி மூலை, நெருதி மூலையில் கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் தான் நீர்நிலைகள் குழிகள் வர வேண்டும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இது கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கதவுக்கு முன்னாடி குழி வராம அமைச்சுக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடு கட்டியாச்சு சார், எங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சு, நடை உடை பாவனைங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வீட்டிலிருந்து நாம கிளம்பும் பொழுது வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ வழிகள் இருக்க வேண்டும். அந்த வழித்தடங்கள் அடைபட்டால் கண்டிப்பாக சொல்றேங்க, நிச்சயமா அந்த வீட்டில் வாழ முடியாது. அதனுடைய தன்மை மிகப்பெரிய மோசமான விளைவுகளை கொடுக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இடத்த வாங்கிட்டு 5 வருஷம் ஆச்சு சார், 10 வருஷம் ஆச்சு சார், நல்லா வாஸ்து பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல இதுவரை என்னுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிடுவோம். இடம் நல்லா இல்லைன்னா அதுக்கு நம்ம போய் பார்க்கறது இல்லைங்க, அதை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இடத்த கேட்போம், இடத்தினுடைய பிளான் கேட்போம். அவங்களே கரெக்டாக சொல்லிட்டு ஓகே கரெக்டாக சொல்லிங்கன்னா வீட்டினுடைய இப்போ அவென்யூ, அப்போ அமர்ஜோதி கார்டன், இந்த கார்டன் அந்த கார்டன் ஏகப்பட்ட பேர்ல வச்சிருப்பாங்க. அந்த கார்டனோட ராயல் கார்டன் வரைபடத்தை அனுப்புங்க அப்படின்ட்டு அவங்கள எத்தனை சைட், இந்த சைட் ஓகே, சைட் ஓகேனா மட்டும்தான் நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கே வருவோம். இல்லைன்னா வர்றதே இல்லைங்க. பிளானும் கொடுக்க மாட்டோம். சில பேர் ஆன்லைன்லையும் பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே பிளானும் கொடுத்துடலாம். அதுவும் தவறு கிடையாது. நிறைய பொருள் செலவு பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நேரில் பார்த்துக்குங்க. சின்னதா வீடு கட்டுறோம், ஒரு 20க்கு 20 16க்கு 16 இப்படித்தான் இடம் இருக்குது சார். நான் சென்னை ட்ரிபிளிகன்ல 16க்கு 16 ஒரு இடத்துக்கு பார்த்து கொடுத்துங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, குட்டியா தான் இருந்தது, இருந்தாலும் அதுல சுத்தி செட் பேக் விட்டு கரெக்டா கொடுத்து இன்னைக்கு அவங்க 7-8 வருஷம் ஆச்சுங்க, சிறப்பா இருக்கிறாங்க. அது போக சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் வாஸ்து எல்லா இடத்துக்கும் ஒண்ணுதான்.
வாஸ்து அப்படிங்கிறது நாம் எப்படிங்க உயிரோடு இருக்கிறோம். இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஆரோக்கியமா இருக்கிறியா? இல்லை. நான் ஆஸ்பத்திரி இல்லைன்னா நான் வாழவே முடியாது, எனக்கு இத்தனை மாத்திரை போட்டால் தான் ஒரு நாள் உயிரோடு இருப்பேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க இல்லைங்க, அதே மாதிரி தான் ஒரு இடம் சிறப்பாக இருக்கிறது என்றால் அந்த இடம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் அமைக்கக்கூடிய கட்டிடங்கள் சரியான முறையில் வர வேண்டும். அப்போதான் அது ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருந்தால் தான் அடுத்தது ஐஸ்வர்யத்தை பிடிக்க முடியும். ஒரு இடம் என்ன கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் வாஸ்துப்படி கட்டினா பிரபஞ்சத்தினுடைய அருளுடன் கட்டும் பொழுது அந்த இடம் இயற்கையினுடைய சட்டத்திட்டம் அப்படின்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்களுடைய அருளை கொடுக்கும். அது கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருப்பவர்கள் நிறைவாக நன்றாக தூங்குவாங்க. எந்திரிச்சு வேலை செய்யும்போது போக்கஸா செய்வாங்க. அதாவது கழுகு எப்படி போக்கஸா இருக்குதோ அது மாதிரி போக்கஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அந்த மீன் எடுத்துரும். எவ்வளவு ஹைட்ல இருந்து பார்த்தாலும் வந்து எடுத்துரும். அது போலவே நாம் வீடு நல்லா இருக்கும் பட்சத்தில், நடையுடைய பாவனை நன்றாக இருக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவார்கள். மேற்கு பார்த்த வீட்டில் மேற்கு பார்த்த கதவை வச்சு கிழக்குல கதவை வைக்கணுங்க. அது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். மேற்கு பார்த்த சைடுல கிழக்க பார்த்து கட்டுறவங்களும் ஜெயிக்கலாம். மேற்கு பார்த்து வீடு கட்டினாலும் வெற்றி கிடைக்கும். மேற்கு பார்த்து வீடு கட்டினால் கிழக்கில் ஒட்டி கட்டிட்டேங்க சார், முன்னாடி காலியாடை விட்டுட்டோம், கார் நிறுத்திட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வெற்றி வராதுங்க. அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக மேற்கு பார்த்த சைட்ல கிழக்கில் வீட்டுக்கு பின்புறம் கண்டிப்பாக கதவு வைக்க வேண்டும். கதவு வைக்கவில்லை என்றால் அது கண்டிப்பாக ஜெயிக்காது. தொழில் செய்வாங்க, பெருசா இருப்பாங்க, பெரிய ஒரு லெவல்ல வீட்டையும் கூட கட்டி முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி கட்டி முடிச்ச பின்னாடி கிட்டத்தட்ட 5 கோடி 4 கோடி அந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்கெல்லாம் பெரிய பொருள் செலவுகள் கட்டி அதுக்குள்ள வந்த பின்னாடி தன்னுடைய தொழிலினுடைய லாப நட்டம் அப்படிங்கிறது மிக மைனஸ்ல போனவங்களே பார்த்துருக்குறோம். அவங்களால இமீடியட்டா ஒன்னா கிராசிங் பண்ணி அதை பூரா ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இல்லையா வித்துட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்லிடுறோம். ரெண்டுல ஏதோ ஒரு விஷயத்த தெளிவா சொல்லி அவங்களையெல்லாம் மிகப்பெரிய நல்ல இடத்துக்கு கொண்டு வருவது வாஸ்து. ஆகவே வீடு கட்டும் பொழுது நீங்கள் வாஸ்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். வீடு கட்டின பின்னாடி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப சிறப்பு இல்லைங்க. இரட்டிப்பு செலவும் ஆகும். உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு பார்த்த வீடா கிழக்கிலோட்டி கட்டியாச்சுனாவே அவ்வளவுதாங்க, உட்காந்துக்கும். இப்ப இன்ஜின் செல்ஃப் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வண்டி நகராது, அப்படியே உட்காந்துருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே ப்ராப்ளம், இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. வெற்றி பெறுவதற்கு வாஸ்து கண்டிப்பாக வேலை செய்யும். செட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக விடுங்க. இதுக்கு கதவு ஜன்னல்கள் உச்சத்தில் வையுங்கள். மேற்குன்னா வாயு மூலை வடக்கொட்டி, கிழக்கில் கிழக்கொட்டி பின்னாடி கதவு வச்சுட்டிங்கன்னா போதும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். படிகள் உள்படி வெளிப்படி இதையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக போட்டுங்க. உங்களுக்கு வாடகைக்கு விடுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளானும், இல்லை இன்னர்லேயே வச்சு நாம மட்டும்தான் இருக்க போறோம்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளானும் வாங்கி வீட்டை சொர்க்கமாக கட்டி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அரிதுகேள் நேயர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து வீடியோ வரும், பார்த்து உங்களுடைய வீட்டையும் தவறாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே நம்பர் இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கு, பார்த்து பலன் அடைந்து கொள்ளுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.